ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க. உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் மணி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இண்டஸ்இண்ட் பேங்கோட பிளாட்டினம் ரூபே கிரெடிட் கார்டு பற்றி பார்க்க போகிறோம். இந்த கார்டு பற்றி பார்க்க முக்கியமான காரணம் நம்ம சப்ஸ்கிரைபர் அனிதான்றவர் கேட்டிருக்காங்க. இவங்க மட்டும் கேட்கல, இன்ஸ்டா சேட்லேயும் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. ஈவன் மற்ற கமெண்ட்ஸ் கூட இருக்குது. எல்லாத்தையும் இதில் போட முடியாது, அது உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ இந்த கார்டு வந்து பெஸ்ட் ரூபே கிரெடிட் கார்டு இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. பெஸ்ட் ஃபார் பிகினர்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு, இப்போ தான் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போவாங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த கார்டு பெஸ்ட்ன்ற மாதிரி அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுன்னு ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த கார்டில் இருக்க ஃபீச்சர்ஸ், வெல்கம் போனஸ், பெனிஃபிட், ரிவார்டு, எலிஜிபிள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கு நல்லாவே புரிய வரும், தெரிய வரும் இந்த கார்டு யாருக்கு சூப்பராக இருக்கும், எந்த லைஃப் ஸ்டைலுக்கு இந்த கார்டு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணும் உங்களுக்கு நல்லாவே புரிய வந்துடும். ஓகே, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ், இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டை டீட்டெயில்டாக போட்டிருப்போம். கார்டு டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ராவல் அண்ட் தென் லைஃப் ஸ்டைல் கார்டுன்னு சொல்கிறாங்க. ட்ராவல் மீன்ஸ் நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட் இதெல்லாம் புக் பண்ணுறப்ப. அப்புறம் லைஃப் ஸ்டைல் கார்டுனா ஸோ நீங்கள் வந்து ஜாலியாக போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா, ஸோ அதை சொல்கிறாங்க. இது வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும், கேஷ்பேக் கிடையாது. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அங்கே ஆட் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எலிஜிபிள் பார்த்தோன்னா இந்த கார்டு வாங்குறதுக்கு வயசு 21லேருந்து 70க்குள்ளே இருக்கணும். ஸோ மினிமம் சேலரி 20,000க்கு மேலே இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஒருவேளை உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு 15 பிலோ இருந்தால் கூட உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ 15 to 20 இருந்தாவே உங்களுக்கு கிடைச்சிடும். நார்மலாக இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லாமல் இருந்தால் கூட சரி. ஓகேங்களா? ஸோ நான் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஐடிஆர் வந்து 5 lakhs மேலே ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ மினிமம் சிபில் ஸ்கோர் 700க்கு மேலே இருக்கணும். ஸோ ஃப்ரெஷராக வரவங்களுக்கு 700 இருக்குமான டவுட் தான். பட் 700க்குள்ளே இருந்தாலும் அப்ளை பண்ணால் நிறையவே கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகே, ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. 0 ஜாயினிங் ஃபீஸ், 0 ஆனுவல் ஃபீ. ஸோ நீங்கள் எந்த ஒரு சார்ஜஸும் பே பண்ண தேவையில்ல, இந்த கார்டு உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால தான் அவங்க ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க இது ஒரு என்ட்ரி லெவல் கார்டு. ஓகே, இந்த கார்டை வந்து பிகினர்ஸுக்கு சூப்பராக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, வெல்கம் பெனிஃபிட் பார்த்தா எதுவுமே கிடையாது. ஸோ பிகாஸ் ஆஃப் த ஃப்ரீ கார்டுன்றதால. பேமெண்ட் நெட்வொர்க் இது வந்து ரூபே கார்டு, விசாவோ மாஸ்டரோ கிடையாது. இது பியூர் அண்ட் பியூர் ரூபே கார்டு. ஓகே, இந்த ரூபே கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, அமேசான் பே, அப்புறம் வாட்ஸ்அப் பே இது கூட எல்லாம் லிங்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் அழகாக ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. லான்ச் அக்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல. ஸோ ஈவன் பே பண்ணுற கார்டுக்கே இவனுங்க ஒழுங்காக லான்ச் அக்சஸ் தர மாட்டாங்க நிறைய கார்டில். ஸோ லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுன்னு வரும்போது எப்படி உங்கள் லான்ச் அக்சஸ் நம்ம எதிர்பார்க்க முடியும்? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ். இவங்க வந்து 2 ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஒரு தடவை நம்ம 100 ரூபாய் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது யூபிஐ மூலியமா, அதாவது ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்றீங்கல்ல, அவங்க 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க நான் யூபிஐ டிரான்சாக்ஷன். அதாவது நீங்க வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணி ஸ்வைப் பண்ணுவீங்க, இல்லை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிவார்ட் பாயிண்ட் தான். ஸோ நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி அதிகமாக ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நீங்க வந்து யூட்டிலிட்டி, அதாவது டெலிஃபோன் பில், இல்லை கேஸ் பில், இல்லை மொபைல் அந்த ரீசார்ஜ் இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.70 ரிவார்ட் பாயிண்ட் தான் கொடுப்பாங்க. ஈவன் இன்சூரன்ஸ், கவர்மெண்ட் சர்வீசஸ், எஜுகேஷன் இது எல்லாத்துக்குமே நீங்கள் பேமெண்ட் பண்ணுறப்ப, இந்த இன்சூரன்ஸ்லாம் நீங்கள் அதிகமாக பேமெண்ட் பண்ணுவீங்க. 50,000 60,000 நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க, எல்ஐசி ஆகட்டும், HDFC ஆகட்டும். ஸோ அப்போ உங்களுக்கு 0.70 ரிவார்ட் பாயிண்ட் தான் ஒரு தடவை 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது. ஓகே, ஸோ இது வந்து அப்ளிகபிள் ஆர் போத் யூபிஐ சரி, நான் யூபிஐ டிரான்சாக்ஷன் சரி, ரெண்டுத்துக்குமே 0.70 ரிவார்ட் பாயிண்ட். ஓகே, ஃபியூல் டிரான்சாக்ஷனுக்கு இவங்க எந்த ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கொடுக்கல. ஓகே, இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எவ்ரி ஸ்டேட்மெண்ட்ல அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸ்டேட்மெண்ட் மீன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல கிடையாது. ஸோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு ஒரு காலம் இருக்கும், அதில் போயிட்டு மந்த்லி அந்த ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எப்படி நம்ம வந்து ரெடீம் பண்ணுவோம். ஸோ இந்த ரிவார்ட் பாயிண்ட் ரிடம்ஷன் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு அவங்களுடைய வெப்சைட் இருக்கு.
ஓகேங்களா? அதுக்குள்ள போயிட்டு நீங்க ப்ராடக்ட்டாவோ இல்ல நீங்க இந்த ஏர் மைல்ஸா கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்ல கேஷ் கிரெடிட்டா கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்ல பே வித் ரிவார்ட்ஸ். ஸோ நீங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி போறனா இந்த ரிவார்ட் பாயிண்ட் வந்து நீங்க வந்து பேமெண்ட் பண்ணி நீங்க பொருள் அதாவது ஒரு கிட்டலா இருக்கட்டும், ஒரு ஐபோன் நீங்க அதிகமா பாயிண்ட் வந்துச்சுன்னா ஐபோன் கூட நீங்க ரெடீம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க ரெடிம்ஷன் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு ஃபைனலா அந்த இண்டஸ்இண்ட் மூவ்மெண்ட் வெப்சைட் போயிட்டு எப்படி ரெடீம் பண்றது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் ரிவார்ட் பாயிண்ட் வந்து வேணும் நீங்க இதை ரெடீம் பண்றப்ப. ஸோ குறைஞ்சது ஒரு 500 இருக்கணும் இந்த ரிவார்ட் பாயிண்ட். ஓகே, அதாவது டோட்டல் கேஷ். ஸோ நீங்க ரிவார்ட் ரெடிம்ஷன் பண்ணும்போது அது கேஷ் 500 மேல இருக்கணும். ஏர் மைல்ஸும் சரி 500 மேல இருக்கணும். அப்பதான் நீங்க ரெடீம் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு தடவை இந்த கேஷ் பாயிண்ட்டை ரிவார்ட் ரெடிம்ஷன் பண்ணும்போது 2500 தான் ஒரு மாசத்துக்கு பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொன்னேன், ஐஃபோனே வாங்கலாம்னு சொன்னேன்ல, இந்த இடத்துல இந்த கார்டை பொறுத்த மட்டும் ஸோ ரிடெம்ஷனுக்கு இவங்க வந்து கொஞ்சம் கேப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் 2500 மேலே பண்ண முடியாது. ஸோ அது ஒரு ட்ராபேக் தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 35 பைசா, அதாவது நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நீங்கள் அதை கேஷாக கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இண்டஸ்இண்ட் மூவ்மெண்ட் மூலியமா உங்களுக்கு 35 பைசா தான் கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ வேரியேஷன் பாருங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ரெடீம் பண்ணும்போது 2500 மேலே ரெடீம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கேஷாக கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு ரிவார்ட் பாயிண்ட்டுக்கு 35 பைஸ் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடீம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்லிங் பீரியட். ஓகே, மினிமம் 20 டேஸ்ன்னு சொல்கிறாங்க, மேக்ஸிமம் 50 டேஸ். அதாவது இந்த பில்லிங் பீரியட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து 1ஆம் தேதி ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, இந்த ஸ்பெண்டிங் எல்லாமே நெக்ஸ்ட் 1ஆம் தேதி பில்லாக ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா இந்த 10,000 இந்த 1ஆம் தேதி பில்லாக ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுலேருந்து 18லேருந்து 20 நாள் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த 10,000 இந்த 20ஆம் தேதிக்குள்ளே பேமெண்ட் பண்ணிடணும். ஸோ அப்படி பண்ணலைன்னா ஏகப்பட்ட சார்ஜஸ் போடுவாங்க. லேட் பேமெண்ட் ஃபீ போடுவாங்க, இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஜிஎஸ்டி போடுவாங்க, லேட் பேமெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க, எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதை அப்படியே நீங்கள் கட்டாமல் அடுத்தடுத்த மாதம் விட்டீங்கன்னா ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட், அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி, ஸோ அது மாட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ எப்பயுமே கிரெடிட் கார்டை பொறுத்த மட்டும் டியூ டேட்டில் கரெக்டாக பேமெண்ட் பண்ணிடணும். ஓகே, அப்படி இருந்தால் தான் எல்லாருக்குமே நல்லது. ஓகே, ஃபினான்ஸ் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இவங்க மாதத்துக்கு 3.95% இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணி போடுறாங்க. இது வருஷத்துக்குன்னு பார்க்கும்போது 47.50 அந்த பர்சன்டேஜில் போகிறாங்க. ஸோ 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ரூபாய் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வரும் நீங்கள் கட்டாமல் விட்டீங்கன்னா. ஸோ அதெல்லாம் பார்த்து உஷாராக இருங்க. ஸோ கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 2.5% அப்படி இல்லைனா 500 ரூபாய். நீங்கள் ஏடிஎம்ல போயிட்டு ஏதாவது கேஷ் வித்ட்ரா பண்ணுறீங்க, ஒரு 2000 3000 வித்ட்ரா பண்ணீங்கன்னா மினிமம் சார்ஜஸே 500 ரூபாய் போட்டுருவாங்க. ஓகே, ஸோ எப்பயுமே இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கேஷை வித்ட்ரா பண்ணவே பண்ணாதுங்க ஏடிஎம்ஸில். நான் இது ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட்டாகவே சொல்கிறேன், இது ஒரு டேஞ்சரான விஷயம். ஓகே, ஸோ நீங்கள் கட்டாம விட்டீங்கன்னா அந்த வேற லெவலில் சார்ஜஸ் இருக்கும். எப்பயுமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஏடிஎம்ல காசு எடுக்காதீங்க, அது தவறான விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜ். ஸோ இவங்க வந்து 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவேர் கொடுக்குறாங்க. இந்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 400 to 4,000 இந்த டிரான்சாக்ஷன் இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு 1% ஃபியூல் சர்சார்ஜ் கூட கிடைக்காது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போறீங்கன்னா 1000 ரூபாய்க்கு 10 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி வந்து ₹1.80 அப்படி பிடிப்பாங்க. ஓகே, இந்த 10 ரூபாய் திருப்பி கொடுத்துருவாங்க, இந்த ₹1.80 திருப்பி வராது. ஓகே, ஸோ அதனால கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் எப்பயுமே ஃபியூலுக்குன்னு போகும்போது தனி கார்டு இருக்குது. அதாவது நீங்கள் ஃபியூலுக்கு ஒரு மாதத்துக்கு 4000 5000 போடுவோம்னா ஸோ ஃபியூலுக்குன்னு செப்பரேட்டாக கார்டு நிறையவே இருக்குது. அது நம்மளோட சேனலில் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேலே லிங்க் வரும், கிளிக் பண்ணி அந்த பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். உங்களுக்கு எந்த பேங்க்கில் உங்களுக்கு இந்த கார்டு வேணுமோ, ஃபியூல் பேஸ்டு கார்டு வேணுமோ நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி மார்க்அப். ஸோ இந்த கார்டு வந்து ஃபாரினில் போய் டிரான்சாக்ஷன் பண்ணுறப்ப 3.5% வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜஸாக பிடிப்பாங்க. அதாவது 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 3 ரூபாய் 50 பைசா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் சார்ஜாக கொடுப்பாங்க. ஸோ இந்த கார்டு யூஸ் பண்ணி ஃபாரினில் போய் டிரான்சாக்ஷன் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாரினில் போய் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கும் நிறைய கார்டு இருக்குது, அதுவும் நம்ம சேனல் பேஜ் போய் பாருங்கள், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன். ஸோ நவடேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒய்ஃபை பேஸ்டு கார்டு. ஸோ இந்த கார்டில் வந்து அந்த கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன் எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் டேப் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு சாப்பிட்றீங்க, ஸோ அப்படியே டேப் பண்ணால் பேமெண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து என்னை பொறுத்த மட்டும் இது ஒரு செக்யூர் கிடையாது. நான் டிசபிள் தான் பண்ணி வச்சிருக்கேன். வேணும்னா இந்த ஆப்ஷன் டிசபிள் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி தேவைன்னா ஒரு 1000 2000க்குள்ள நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க, அதுக்கு மேலே வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் பண்ண இன்சூரன்ஸ் கவரேஜ். ஸோ எனக்கு இண்டஸ்இண்டில் பிடிச்ச விஷயமே இதுதாங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப உங்களுடைய பேகேஜ் லாஸ் ஆச்சுன்னா 1 லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கிளைமிங் இருக்குது. ஸோ பேகேஜ் டிலே ஆச்சுன்னா கூட வரதுக்கு, இப்போ ஏர்போர்ட்டில் போயிட்டு பேகேஜ் வரதுக்கு ஒரு 1 hour 2 hour வெயிட் பண்ணுறீங்க, ஸோ அந்த மாதிரி போகும்போது ஸோ அதுக்கும் 25,000 மேலே இருக்குது. லாஸ் ஆஃப் பாஸ்போர்ட் அதுக்கும் பார்த்தோன்னா 50,000. ஸோ லாஸ் ஆஃப் டிக்கெட்டு அதுக்கு 25,000.
ஏதாவது கனெக்ஷன் ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட அதுக்கும் 25,000 கொடுக்குறாங்க. பர்சனல் ஆக்சிடென்ட் கவரேஜ், ஸோ அதுக்கும் 25 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி இண்டஸ்இண்ட் பேங்க்ல இந்த மாதிரி கவரேஜ் இருக்கும், அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கார்டை வச்சு ஒரு பேசிக்காக ஸ்பெண்ட் பண்ணுறப்ப உங்களால் எந்த அளவுக்கு சேவ் பண்ண முடியுன்றது ஒரு சாம்பிள் இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ ட்ராவல் பாருங்க, ஒரு 15,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதோடைய கால்குலேஷன் பார்த்தோன்னா 50 ரூபா. ஓகே, இதே ஷாப்பிங் நீங்கள் 10,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது 100 ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். அதோடைய ஒர்த் பார்த்தீங்கன்னா 40 rupees. அந்த மாதிரி டைனிங் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய், ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா 40 ரூபாய். அது மாதிரி கிராசரிஸ் பார்த்தீங்கன்னா 20,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஸோ 80 ரூபா. ஸோ இது எல்லாமே நீங்கள் இந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்களான்றதை யோசிக்கணும். ஸோ ஒருத்தர் 60,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியா இருந்தால் தயவுசெய்து இந்த கார்டுக்கே வரமாட்டோம். நம்ம என்ன ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் அந்த டார்கெட்டில் தான் இந்த கார்டை நம்ம ஃப்ரெஷர்ஸ்க்குன்னு சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, பெஸ்ட் என்ட்ரி லெவல்னு சொல்லிட்டு. ஸோ 60,000 ரூபான்னு போகும்போது இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். நீங்கள் என்ன தான் வீந்து அதாவது புறணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு இதில் பாயிண்ட்ஸோ இல்லை கேஷ்பேக்ஸோ வராது. ஸோ பிகாஸ் நீங்கள் வந்து போகிறது என்ட்ரி லெவல். இந்த கார்டை வந்து நீங்கள் பேசிக்காக சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ண பெஸ்ட் கார்டு உங்களுக்கு மற்ற பேங்க்லேருந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அப்போ இந்த கார்டை க்ளோஸ் பண்ணிட்டோ இல்லை இந்த கார்டை செகண்டரியாக வச்சுக்கிட்டோ மற்ற கார்டை நீங்கள் வந்து பிரைமரியாக யூஸ் பண்ணிட்டு அழகாக போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த கார்டில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது இது வந்து சப்ஸ்கிரைபர் விஷயம் தான். ஃபைனலாக உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நீங்கள் கார்டு வாங்குங்க. ஓகே, ஸோ இந்த கார்டில் 0.7% கேஷ்பேக்ஸ், அதாவது உங்களுக்கு ரிவார்ட்ஸாக திருப்பி கொடுக்குறாங்க. இது குவைட் ஃபைன். இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு, அதனால வந்து குவைட் ஃபைன். இதே மாதிரி சம் கார்டு இருக்கு, டாடா நியூ இன்ஃபினிட்டி, ஸ்னாப்டீல் கார்டு. ஸோ இந்த மாதிரி ஆக்சிஸ் பேங்கோட ரூபே கார்டு இது எல்லாமே இருக்கு. பட் இவங்க எல்லாம் ஆனுவல் ஃபீ பே பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இந்த கார்டு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டில் 0.7% உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கொடுக்கறது குவைட் குட், அது என்ன பொறுத்தவரையில். ஓகே, ஸோ இந்த கார்டில் யூட்டிலிட்டி, இன்சூரன்ஸ், கவர்மெண்ட் சர்வீசஸ், எஜுகேஷன் ஸ்பெண்டுக்கு கேஷ்பேக்ஸ் கொடுக்குறாங்க, அதாவது ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மற்ற கார்டில் இதை எதிர்பார்க்க முடியாது. ஆக்சிஸ்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஓகே, HDFCயில் கொடுப்பாங்க, ஐசிஐசிலையும் எல்லா கார்ட்லையும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் கார்டில் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு லைஃப் டைம் கிரெடிட் கார்டு வேணுமா வித் பேசிக் பெனிஃபிட்? எஸ், இதுதான் நான் சொல்ல வருது. இந்த கார்டை பொறுத்தவரையில் இது லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு, என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு, அண்ட் தென் பேசிக் பெனிஃபிட்டுக்கு இது நல்ல கார்டு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரிவார்ட் ரிடம்ஷனும் காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஸோ இண்டஸ்இண்ட் கேஷ் கிரெடிட்டில் அந்த ஏர் மைல்ஸ், ரிவார்ட்ஸ் இது எல்லாமே இண்டஸ்இண்ட் மூமெண்ட்டில் போய் ஈஸியாக ரெடீம் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ட்ராபேக்னு எடுத்துட்டிங்கன்னா ஸோ லோ ரேட் ஆஃப் 0.40% ஆஃப் ஆல் கேட்டகரி. ஸோ இந்த இடம் பார்த்தோன்னா 0.75 மேக்ஸிமம். ஸோ லோ ரேட்டடும் இருக்குது. ஓகே, இது இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டில் நீங்கள் பண்ணும்போது 40% கம்மி தான், அதாவது 0.40% கம்மி தான். ஓகே, லோ ரிவார்ட் ரேட் கொடுக்குறாங்க. அதுதான் இந்த இடம் பாருங்க. ஸோ 60,000 ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு 250 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் லோ ரிவார்ட் ரேட். ஸோ நோ ட்ராவல் பெனிஃபிட், அந்த காம்ப்ளிமெண்ட்ரி லான்ச் அக்சஸ் கிடையாது. ஸோ மைல் ஸ்டோன் பெனிஃபிட் இதில் எதுவுமே கிடையாது. ஸோ வாங்க அவங்க வெப்சைட்டை போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களுடைய வெப்சைட். ஸோ இங்கே பாருங்க, இண்டஸ்இண்ட் பேங்க் பிளாட்டினம் ரூபே கிரெடிட் கார்டு. ஸோ நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகே, என்னென்னலாம் இந்த இடம் இருக்குன்னு. ஓகே, இது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த ஏர்ன் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இது கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எல்லாமே இருக்கும். இங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா டர்ம்ஸ் கண்டிஷன் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் எந்தெந்த கார்டுக்கு என்ன இருக்குன்னு. ஸோ மறுபடியும் பேக் வரும். பேக்கை வந்துட்டு இங்கே தானே பாருங்கள் ரெடிம்ஷன் ரிவார்ட், எப்படி ரிவார்ட் பண்ண ரிடப்ஷன் பண்ணுறது. நீங்கள் பாருங்கள் இந்த indusandmovement.com போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி நீங்கள் கார்டு நம்பர்லாம் கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கிறீங்க. ஸோ லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடம் பாருங்கள். ஸோ ஈஸியாக ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் எதனா புக் பண்ணிட்டா இருக்கட்டும், சேரிட்டிக்கு ஏதாவது இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அப்புறம் ஃப்ளைட் டிக்கெட் எதனா புக் பண்ணுற மாதிரியா இருக்கட்டும். இங்கே பாருங்கள், நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் எது வரைக்கும் வேணும் சர்ச் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட்டும் இந்த பாயிண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஸ் டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கேஷ்பேக் ஆஃபர், மிந்த்ரா, ஃப்ளிப்கார்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய வவுச்சர்ஸ் அவங்களோட வெப்சைட்டில் போய் ப்ராடக்டாக பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வந்துடும். அதனால் ரெடிம்ஷன் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த கார்டை பற்றி நம்ம முழுமையாக பார்த்துட்டு நான் நம்புறேன். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் போதுன்னு நான் நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சிருங்க. உங்களுக்கு கருத்துக்கள், சந்தேகம், நான் எதனா மிஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஏதாவது கிரெடிட் கார்டு பற்றி வேணும், டெபிட் கார்டு பற்றி வேணும், சேவிங்ஸ் அக்கௌண்ட் பற்றி வேணும், இல்லை பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி வேணும்னா கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை என் இன்ஸ்டா பேஜில் வந்து பிங்க் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.